உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், அரசியல்வாதியில் நீங்கள் பிரஸில் பேசுகிறீங்க, மீடியாவில் ஊடகத்தில் பேசுகிறீங்களா? அப்போ எல்லா பேரும் பேசாமல் இருங்கண்டு ஏன் சார் சொல்கிறீங்க? அமைதியாக இருங்க ஏன் சார் சொல்கிறீங்க? சொல்லுங்கள் அரசியல்வாதிகளை. நீங்கள் பிரஸில் பேசுகிறீங்களா, மீடியாவில், டிவியில், அப்போ சுற்றி இருக்க மக்களை பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க ஏன் சார் சொல்கிறீங்க? இதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரஸில் பேசும்போது அமைதியாக இருங்க, பேசாமல் இருன்னு சொல்கிறீங்களா? அது எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் பேச்சு புரியல, உங்களால் சரியாக பேச முடியாதுன்னு தானே? அப்போ மற்ற மக்கள், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பசங்க படிக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, எல்லா குடும்ப பிள்ளையும் பள்ளிக்கூடத்தில் படிக்குது, காலேஜில் படிக்குது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ரேடியோ போட்டு அரசியல்வாதியிலே தொல்லை கொடுக்குறீங்களே. அரசியல்வாதியிலே பேசின பேச்சவே பேசாமல் கொஞ்சம் பொதுமக்களுக்கு, நாட்டுக்கு கொஞ்சம் நன்மை செய்யுங்க சார். 50 வருஷமாக பேசின பேச்சவே பேசிக்க இருந்தது நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்லையா? நீங்கள் பேசும்போது அமைதியாக இருன்றீங்க. அப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைய ரேடியோ போட்டால் எப்படி படிக்கும்? பள்ளிக்கூடத்தை விட வீட்டில் தான் அதிகமாக பாடம் கொடுத்து விட்றாங்க பசங்க படிக்கிறதுக்கு. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ரேடியோ படித்தா எப்படி சார் பிள்ளைங்க எழுத முடியும், படிக்க முடியும்? படிப்பு இல்லாமல் இன்றைக்கி உலகமே முட்டாளாக போயிருக்கு. சரியான வரவு செலவு கிடையாது, தொழில் வளர்ச்சி கிடையாது. தெரியுமா சார்? எல்லா பொருளும் கரெக்டாக வாங்கினா தானே அங்கே விற்பனை ஆகும், உங்களுக்கு வரி உருவாகும். படிப்பு இல்லாமல் எவ்வளவு வீக்காக இருக்குது நாடு. சொல்லுங்கள் சார், கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? ஒரு நாள் அல்லாஹ் கோயிலில் ரேடியோ படிக்குது, பெருமாள் கோயிலில் ரேடியோ படிக்குது, அடுத்து ஒரு விசேஷ வீட்டில் ரேடியோ படிக்குது, சாயந்தரம் ஒரு இளவு, சனிக்கிழமை, சரிங்களா? சனி